திருப்பி வை. என்ன இப்படி வைக்கிற அடிகுலா மாதிரி? தம்பி இது அதே மாதிரி செய். சாம கோடாங்க இல்லடா, கள்ளிச்சேரி கோடாங்க. என்னடா சம்மந்தம் இல்லாமல் திருப்பி வச்சிருக்கேன், எனக்கே மறந்து போச்சானா? இப்படி பாண்டா பயலுகடா கொடூரமா. தம்பி இதே மாதிரி இதை கிஸ்டிங் பண்ணிவிடு. சார் போய்ப்பா. அதே ஊரா வேற ஊரா? பாதி கூட்டத்தை காணா. தம்பி பேசாமல் இருக்கணும், உடுக்கிட்ட எரிஞ்சு விடுவேன் வதக்கண்டு. எனக்கு அடிக்க தெரியாத மயிறு. நாளைக்கு சனிக்கிழமையாடா, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு ஓட பிளான் பண்ணுறாங்க. அங்கே வர சிட்டுக்குருவியே. அரியனே நமச்சிவாயே, குருவே நமச்சிவாயே, குருலிங்க நமச்சிவாயே. முந்திவி துந்திவி நாயகனே, எப்ப முருகனுக்கு மூத்தவனே. ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம், பேனை வைத்தோனே பெருச்சாலி வாகனே. குடிக்கே ஊரலில்லே எங்க பாட்டைங்க காலத்தில், குடிக்க கஞ்சி இல்லே நம்மளுக்கு நிம்மதியா கும்பிட சாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடி ஏற்கிறான், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்தாண்டா போறேன். இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டைங்க கட்டி காத்த ஜாமி மம்மாண்டு போயிரும். முன்னும் மருதங்குடி கம்மாயா, நீ மதிய நேர வெயிலில் பவனி வரும் ஓங்குதுரே. ஏன் மருதுடைய ஐயனாரு எந்த மாசத்துலப்பா உனக்கு கலரி? உன் குதிரை நிறம் வெண்ணிறம்மா, உன் குதிரை தடம் பவள நிறம்மா. நீ கச்ச வரைஞ்சு கட்டி எப்போ நீ கருங்கச்சைய சுங்கம் விடுப்போ. எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்ற சொந்த குதிரை? குதிரை கிளம்புதா இல்லை குதியாட்டம் போடுதாடா உன் குதிரை? அவங்க ஐயாவுக்கு தேவசம் பண்ண வந்திருக்கேன். எந்த ஊர்லடா சாமி குருட்டு கொக்கு மாதிரி கழுத்தாடிச்சு. பாப்பா வாப்பா. அடாடா துடியா வருதாடா. என்னப்பா முண்டைக்கு சிண்ட சோறு செமிக்கலை. வாப்பா நெத்திலி. ஆசாரம் தவறாதப்பா. அவன் எப்பத்தான் வருவேன் நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பூ இருக்குப்பா, போய் அம்மியை வச்சு அரைச்சி கொண்டு வா.
என்னடா அது இளங்கொடி மாதிரி? ஏலே இது சாமி ஆட்ட மாதிரி தெரியலையாடா. தம்பி உட்காரப்பா, நரம்பு தரைச்சி முண்டை. அருமையான மாலைப்பா. ஏன் எறும்பு இருக்குன்னு உதறினியா? உட்காருப்பா. இந்த மாதிரி பேசிங்க வை. ஹலோ டிஷிங் டிஷுமா. பாசம் தொளிக்கும் போது செகதியா கிடக்கு. ஏன் மழை வேஞ்சிச்சா? உங்க பாட்டைங்க காலத்துல அப்பயா வைக்க படப்பு கூட்டி பிள்ளைக்கு பால் இல்லாம மாட்டை கட்டி. வைக்கப்படப்பு ஏன் கூட்டினாங்க? வைக்க படப்ப கூட்டி சூடத்தை பிறந்தா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி சும்மா அச்சா அச்சா பொச்ச கிளி. நாளைக்கு கிழிஞ்சு வரும் 2 மீட்டர் அனுப்பி விடுங்கய்யா. ஏலே அருவாள்ல எவனாவது ஏலே. ஏய் நம்ம சாமி ஐயனார் சாமி. ஐயோ சுற்றாமப்பா. பயப்படாதப்பா. ஏன் பயப்படாத? உனக்கு தூக்கம் இல்லையா? உங்க புடுக்க காமிங்க. உடுக்கு அதான் சொன்னேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? காணா ஒருத்தனை கூட பெட்டிக்காரங்கிட்டீங்களா? ஹைதராபாத் போயிட்டாங்க. எவ்வளோ மேஜிக் பண்ணுறேன். சொல்லுப்பா, கீழே வைப்பா. நம்மளுக்கு அறுவாள் என்ன பேச்ச வராது. ஏலே இது என்னடா அது குடும்ப மயிரா இருக்கு? அடே உடுக்கா. என்ன உடுக்கு? மர உடுக்கு. ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? அது நொப்பத்தாட்ட போய் கொடு. மருதங்குடி ஊருல. மருதங்குடி காரியாவட்டி பக்கம், மதுரை மாவட்டம், கள்ளிக்குடி தாலுகா. சொல்ல விடுப்பா, வருந்துறேன். வருந்துங்க, வருத்தப்படாதீங்க. கிளவே கிளவிய கூட்டி எங்க போனாக? பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு வாராரு. யாரு? உங்க கிளவே. கிளவே. அப்ப கிளவி நடந்து வரும்போது கிளவி மாசமாகுறா. நடந்து வரும்போதேவா? ஊருக்கு வந்து சேர்றா. உங்க கிளவி ரெட்ட பிள்ளைய பெத்து தூக்குறாடா. ஏற என்ன நடந்து அங்கேருந்து ஊருக்கு வரும்போதே ரெட்ட பிள்ளை எப்படி சாமி? என்ன கூட இங்கே ஒரு புரியுற மாதிரி சொல்லுங்க. காசு வேணுமா? காசு வேணும் வேணும். நீ 10 நிமிஷம் நீ சொல்றதுக்கெல்லாம் போட்டு போறேன் சாமி. இது எனக்கு வம்பு. நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போறேன். ஐயா இந்த மாலைக்கு பதில் காசு இன்னும் கொடுக்கலையா? தருவங்கன்று எதிர்பார்க்கிறேன்னு ஒரு 500 ரூபா இருந்தா கூட போதும் ஐயா. பிள்ளை பறந்து ஓடுறேன், அவன் என்ஃபீல்டு ஓட்டுறேன். இது என்னப்பா கொடுமையா இருக்கு? இதை எதிர்த்து கேட்டா சம்பளத்தை குறைப்ப. இது எனக்கு எதுக்கு வம்பா? எவ்வளவு என்ன ஓட்டியிருப்பேன். மொட்டை நாக்கு முண்டை. நீங்க தானே சொன்னீங்க எம்புலட் ஓட்டுனாயிட்டு. என்ஃபீல்ட். எம்பீல்ட்டா? அவன் காரு கூட ஓட்டியிருப்பேன். நம்புறியா? நம்பிட்டேன். நீ என்ன போன மகனக்கானா முன்னு பொழுதடைஞ்சு கிளவி கம்மாக்கரையில கத்துறா. சினையா இருக்கா. எத்தனை உடனே சினையா இருப்பா அந்த கிளடு திருக்கி மக. அப்ப கிளவிக்கு ஒரே பிரசவத்துல 450 பிள்ளை வரக்குதுடா. நான் போயிட்டு வரப்ப உன் காதை கூட வச்சுக்க. நான் ஐயாட்ட போய் வாங்கிக்கிறேன். காசே வேணானா எவ்வளவு பொய்க்கு போடுறது? அப்ப தெய்வம் உள்ள விளையாண்டுருக்கு. தெய்வம் போய் அதுக்குள்ள எப்படி விளையாடும்? என்ன கூட இங்க ஒரு அரை கொஞ்சம் கூட
450 பிள்ளைன்ற இது என்ன வண்டு கூட அத்தனை வராது சாமி. ஊன்னு சொல்லு. ஊம் 450 புள்ள பறக்குது, கிழவனுக்கு கோமணத்தை காணோம். அப்புறமும் அவுத்துட்டானா கோவணத்தை. 450 இங்க வந்திருக்காங்களே, அப்புறம் அதுக்கு கோவணத்தை அவுக்குறேன். கிழவி பெத்த கையில 2 மாசம் உமட்டுறான். இதுக்கு எனக்கு வம்பு. நீ சொல்றது ஊரா உண்மை. 450 என்ன 850 உள்ள விட பத்திருப்பா, திருப்பியும் ஒமட்டுறாளா என்னடா அவனுன்னாங்க. நான் இந்த காதை வாங்கி பொழப்பழைக்கக்குள்ள எத்தனை பொய்க்கு போடுறது. கிழவே அருவால தூக்குறேன். இப்ப நான் தூக்க போறேன், உன்னைய போட்டு தள்ள போறேன். பிள்ளைக்கு பால் இல்ல. பால் இல்லைன்னா பால் பண்ணையில போய் வாங்க வேண்டியதானே. கிழவே மாடு வாங்கி வராரு. எங்க இருந்த வாழை கிழவன் குடிச்சுட்டானா. பாலு மாடு கட்டுறாரு. கிழவி பால் கறக்க செம்ப கொண்டு போறா. போகட்டும் போகட்டும். உங்க சாமி மாடு கறந்த பால் 1,20,000 லிட்டர். 1,20,000 லிட்டரு ஒரு மாவட்டத்திலேயே கறக்க முடியாதடா. அப்ப தெய்வம் அலசி இருக்கு. ஆமா, உள்ளுக்க நுழைஞ்சுக்கிட்டு அலசி இருக்கும் தெய்வம். என்னதே தெய்வம் அலைஞ்சாலும் 1,00,000 லிட்டராடா கறக்குது. அது மாடா இல்ல வைகை அணையாடா? கறந்த மாடு கண்டு ஓடுதுடா. திருப்பி கண்டு ஓட்டுச்சு. இந்த காசை நான் வாங்கிட்டு போய் 4 பேரை போட்டு போயிட்டே இருக்க. புரி வந்து ஏன் வாட் ப்ரோ? நல்லா நக்குன நீ வாடா. கையை மணிக்கு நடந்து வெட்டி போடுவேன். 60 திரி புடிச்சு வெட்டி போடுவேன். கரெக்டா தானே சொல்றேன்? என்ன கரெக்டா சொல்ற? என்ன கரெக்டா சொல்ற? நான் குண்டக்கமுண்டா கேட்டு போறேன் கூட. இங்கே நான் ஒரு அளவு. ஐயோ வேணாமே. இது எதுக்கு கேட்டா காலையில சீட்டு காசு கேட்டணும். கிளவி பால் கறந்து குனிஞ்சு அதுதான் 1,20,000 பால் கறந்தாச்சு. திருப்பி அதை விடுங்க சாமி. குனிஞ்சு எந்திரிக்கும் போது கிளவி 7 மாசம் முழுகாம வளர்ந்து போச்சு. என்ன உட்காந்து பால் பிச்சவங்களே 7 மாசம் ஆயிட்டா. என்னதான் பண்ணுனேன் அந்த கரெக்டு பைய. ஓவர்ட்டும் காசா? உங்க கிளவே வளர்த்த மாடு. இந்தா போயிடுறேன். உங்க கிளவே வளர்த்த மாடு அரும்பு குறையாம சாணி ஓடுதுடா. என்ன ஆச்சரியம், மாடா இருந்தா சாணி ஓடாம குண்டக்கா மண்டக்கா வாய் வேய். அந்த சாணியை எடுத்து கிளவி வாச தொளிக்கிறா. தொளிக்கும் போது 3 உள்ள வைக்கிறா. எந்திரிச்சு போங்க மைசூர்ல அவங்கப்பா. என்னாச்சு? கூடத்தை களைச்சி விடு. கேமராலாம் ஒதுக்கி. என்னாச்சு? குண்டக்கா மண்டக்கா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஏப்பா மைசூர் ஆகு. அப்புறம் எண்ணெயெல்லாம் பொருள் போச்சுன்னா எண்ணெயெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அப்பா கூடத்தை களைச்சி போயிருங்க. போ 10 ஏரில் ஒரு கொலை விழுக போகுது. போயிரு. கூடத்தை களைச்சி விடு. திருப்பி ஓடிப்பா. ஓடு ஓடி வளர்த்துக்க. ஓடிடு. சுத்தமா சம்பளம் தர மாட்டேன். ரோசப்பட்டிய ப்ரோ. அது சும்மா சும்மா நம்ம சும்மா உங்களுக்கு பாதுகாப்பு உஷாரா இருக்காங்களான்னு மக்கள் உஷாரா இருக்காங்க. வாழை சுருட்டுது நல்லா சுருட்டட்டும். உங்க கிழவே வளர்த்த மாடு 16 கண்டு ஓடுது. கண்டு ஓட்ட மறுநாள் கண்ட தூக்கிட்டு அலங்காநல்லூர் போறாரு. 80 வெத்த குத்திட்டு மாடு புடிவிடாம வருதுடா. ஆமா, பெரியாஸ்பத்திரியில் சொன்னாங்க. ஐயா உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க. எல்லா பேரையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களை உடுக்கடிக்க கூப்பிட்டு ஒரு ஊருக்கு. உண்மையை தானப்பா சொல்றேன். ஆமா, உங்க வரலாறு சொன்னா உனக்கு ஏன் கோவப்படுது? கரெக்டா சொல்லி வரேன். வரலாறோட அந்த அறிவியலும் சேர்த்து சொல்லுங்க. ஈண்ட கண்டுபிடி போய் 80 பேரை குதிச்சிருந்துச்சேடா. இதெல்லாம் அது பால் குடிக்கவே நான் புடிச்சு விடுறேன். மாடு கொண்டு வந்து பரிசை வாங்கி
கிழவன் மாட்டை கட்டிட்டு பார்க்குறாரு, கிழவன் சினையா இருக்கேன். கிளவி எழுத்து அடிச்சாலோ ரிவர்ஸில் ஏறிக்கிருச்சா? ஐயோ ஆண்டவா ஆண்டவா, காலையில் அப்பா வேற வாங்கிட்டு போகணும், வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்களே. இதை எழுத்து பார்த்தீங்கன்னா சம்பளம் சுத்தமாக தர மாட்டானே. கிளவி மாசமாக இருந்திருப்பியா தெரியாது பத்திரல. கிழவே மாசமாக இருந்து கிழவே ஈண்டு வாக்குறேன், கதவாளி பிறக்குது. ஐயா கிளவி மாசமானதெல்லாம் தெரியுதே, அவன் எது வழி ஈண்டியான்னு மட்டும் சொல்லுவேன். வீடு தீ பிடிக்குது. எரிச்சிட்டியா? தெரியும், நீ சொல்றது ஊரா அதான் எரிஞ்சிரும். நீ சொல்றது தீ பிடிக்கணும், தீ பற்ற வைக்கணும்ல, அதான் பற்றிக்கிட்டு எரியும். என்ன 1,20,000 பாலுன்ற ஈண்ட கண்டு அலங்காரம் 80 ரூபா குத்துச்சுன்ற. வீடே பிடிச்சி எரியுது. கிளவே மையன் எச்சியை துப்பு அணைச்சி விட்டான்டா. ஏ போங்கப்பா, எந்திரிச்சு போதும்ப்பா, நாடகம் பார்த்து எந்திரிச்சு. அப்போ கிளவிக்கு சிறுநீர் வருது. ஏன் தீ அணைக்கவா? அதே கிளவி முழுகாம இருக்கா. வாடா தம்பி, எனக்கு இன்ன வரைக்கும் வாய் வலிச்சிச்சு. சாணுங்க வரல, எனக்கு தெரியும். எப்பா உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. நீ சொன்னது பூரா குறை தானே. அண்ணன் நடந்து அவசரமா தண்ணிக்கு போய், அண்ணன் நடந்து அவசரமா தண்ணிக்கு போய், அண்ணன் நல்ல நடந்து ஏ ராஜாத்தி அவசரமா தண்ணிக்கு போறாக. எந்த முனி பின்தொடர்ந்த அண்ணே முனி எலரையில் முனத. இதுல யாரு பொம்பளை? பேய் கொந்த சோதனையா? சரி பேய், சரி பேயை என்னைக்கு பிள்ளையார் ஓட்டு வந்துச்சு? அவர் யார்? அவர் மடுவா. சேஃப்டியா ட்ரெஸ் போட்டு வந்து ஆடின பேய் என்னைக்கு தான் பார்க்குறேன். தாத்தா இங்கே வந்து மண்டி ஓடு, மண்டி ஓடு, நீர் செக்கப் பண்ணுவோம். ஏப்பா தம்பி ஓனே மண்டி ஓட சொல்லுப்பா. சமைக்க மாட்டேன், தாளிச்சிருவேன். போடுத்தா மண்டிய. இது என்னன்னா இந்த பேய்க்கு மண்டை ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கு. பாத்திரம் விளக்கலாம் போல. என்ன உதுத்த முண்டை மண்டையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா ஏப்பா என்ன செய்யற? என்ன நினைக்கிற? எது எது நினைக்கிற? என்ன நினைக்கிற? எது எது நினைக்கிற? என்னடா அது வெட்டி பூச்சி தவண மாதிரி இவன் யாரா? யாரு இந்த மாண்டவனா இல்ல முனியாண்டியா? மாண்டவனா இல்ல முனியாண்டியா? இவன் யாரு இந்த செல்லறதாய்? மாலைய கலட்டுறேன்.
அவன் கையை விட்டு ஆடும்போது இந்த தம்பி பக்கத்தில் வரும்போது மடு வம்புடுறாரு என்ன. ரெண்டு பேரும் அப்படித்தான் ஓடுறாங்க அந்தா. ஐயோ ஜெயபிரியா அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, நீங்க சேர்ந்து ஆடுனா ஒத்துக்கிறோமா. சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், ஓடையில ஒத்த மரம் ஓனன பூவாட்டுதடி ராஜாத்தி. என்னடா தட்டையம் பிடிக்க போறியா தம்பி? என்னப்பா மடு அடப்பா? அந்த ஓனே உன்னைய பல்லுக்கிட்ட கீற போறேன், நீ மண்டி ஓடுத்தா. இங்க என்னப்பா உங்கடா காலிப்பையன் வாங்கிக்கலாம். கலை இவதான்டா குடும்பத்து பத்தினி. அவன் மடு அவன் என்னடா கருக்குளிச்சு போயிருக்கு பாடி. என்னைக்கு பின்தொடர்ந்த எது எது நினைச்சுக்கிட்ட, ஆனா கொடுத்து வச்சவன்டா எல்லா ஜோலியும் முடிச்சிட்டீங்க ப்ரோ. அண்டா அந்த பக்கம் ஒழுகுது. அண்டா அந்த பக்கம் பாக்குறீங்களா? ஆனா மனசுல நினைக்கிறீங்க மாடிக்கிட்டானா? சித்திர மாசத்துல தேரோட வைகையில, சித்திர மாசத்துல என் தங்கரதான் தேரோட விதியில 1 மணிக்கு என்ன செஞ்ச? ஏலே என்னடா சின்ன கருப்பு சேவலை கடிச்ச மாதிரி. ஏலே என்னடா அது சின்ன நாய் பெருச்சாலியை கவனம் மாதிரி. அரே ஐயா 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 நீரா வடியுது ஆகிட்டு போயா. டாமியை கட்டு கொண்டு போய் டாமி. ஆனா என்ன சொல்லி 5 வரி ஏடா அது என்ன ட்ரம்மு போய் கரண்டி திருப்பிட்டேன். நான் அப்படி ஆடலத்தா, அந்த இவங்க 2 நிற்கிறோம். என்னத்தா தங்கா நான் பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்டூடெண்ட் பண்ணு. என்னத்தா எப்படி செத்து போனேன் தெரியுமா? எப்படா? எனக்கு ஒரு 90 வயசு இருக்கல ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறாங்களா? கிளடிச்ச கார்த்திமலா ஏ புருஷன் அப்ப போனவே மாண்டே புருஷன் மருதமணி அப்பா போட்டதில்ல காலை போட்டுக்கிட்டு ஏறி குத்து போனவே. ஏலே ஐயோ ஏ சூத்துவத்தி போனவே போயிட்டானே. எனக்கு புருஷன் வேண்டுமே. அதுக்கு மட்டும் கவலைப்படாத, மருதமணி இருக்கிற வரைக்கும் அதுக்கு மட்டும் கவலையே படாத. எனக்கு எப்ப வேணாலும் இப்படித்தான் துணியை உருவிட்டு போவியா? என்னடா தட்டானுக்கு டவுசர் ஓட்ட மாதிரி. தட்டான அசிங்கப்படுத்தாதீங்க கூட. ஓல குடிசையில ஒரு சாச்சு படுத்தையாத்தா, ஓல குடிசையில ஒரு சாச்சு படுத்தையாத்தா. இவங்க என்னைய வச்சுக்கிட்டு குளிர் காயிறாங்களே. கடைசியில் என்னை பார்த்தா ஏடிஎம் செக்யூரிட்டி ஆகிட்டே இல்லடா, ஆளாளுக்கு காடை போட்டு காசு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. வாட்டு மிஸ்டர் நட்டுவாக்காளி கொடுக்கு நான் உங்களுக்கு தொலைக்கணும். மாடு பாச்ச மாடுனால இங்கே வந்துட்டியா ப்ரோ? இல்லை அவன் யாரா? என் தங்கச்சி தாயா ஏயா இப்படி படுத்துறிய? ஏத்தா வெள்ளி நல்ல கிழமையில் மறிச்சு கட்ட வாரே நடி. ஏலே என்னடா இது பரிசம் போட வரும்போது ஓடி அந்த ஒம்பளை மாதிரி யாரா அவன்?
இவ பேய் கிடையாதப்பா, இவ ஷிப்பிங் விளையாடுறவன் போல. என்னடா கிரகத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா யாரா? அதான் 6:30க்கு தான் பசங்க, நான் ஏற்றி வரேன் மண்டி கொடுத்தா. இது நல்ல பேயா இருக்கே. ஏலே இது என்ன தலைமசரா பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ்ஸாடா? அந்த பிள்ளைன்னா 3 பேர் வர்றேன், அந்த பிள்ளைக்கு ரோட்டில் போகிறவங்க கூட வரலையே. தம்பி மடுவு நீ வாப்பா. தம்பி தம்பி பாயாசான்டா என்னது சொல்லிருக்கு அறிவிருக்கு. ஏலே இது என்ன ஸ்டெப்புடா? வெட்டு டான்ஸ்னு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாரம் சுந்தரி ஒருத்தி மயிலாட அத்தான பார்த்து அசந்து போய் நின்றால கச்சரா கச்சரா. அத்தான பார்த்து ஏலே இவன் என்னடா ஸ்கூட்டி ஓட்டு பழகு கொடுத்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். மாட்டிருச்சுடே. ஏத்தாய் உனக்கு வெக்கமா இல்லையா? சொல்லிருக்கு ராக்கோழி கோவையில் ஏ ராசாத்தி நீயும் அல்ல. தவிக்கிறேன் ஏ துடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை வச்சா 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 வச்சா. ராக்கோழி கோவையில் ஏ ராசாத்தி நீயும் அல்ல. தவிக்கிறேன் அடி துடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை வச்சா 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 வச்சா. ராக்கோழி ஏத்தா நீ போத்தா காட்டுக்கோழி முண்டை. ஏ இதை எழுத்துட்டு போடா, ஒரு எத்த மூஞ்சில் ஏற்றி போறீங்க போத்தா. ஏ கொண்டு போய் பிரிட்ஜில் வைங்கடா. எல்லாரும் போங்கடா. டே ஆளை விடுங்கடா. அவ டவுசல கழட்டாத ஒண்ணுதான் எல்லாம் செஞ்சுட்டேன். போடா போடா காளி முண்டை. அதை போட்டு பாடா படுத்தி விட்டேன். எக்கோ ஹலோ 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 செட்டாவே என்னடா பிடிங்கிட்டு வந்துச்சு. ஏத்தா இது ஒரு சிரி பார்த்தா உனக்கு? ஆ ஆமாம் இது தெரியாட்டா பஸ் ஸ்டாப் மாறி போயிடுவீல்ல. ஹலோ ஹலோ காட்டு வலி. ஹலோ ஹலோ இங்கே யாருமே இல்லை தம்பி. போதும் மைக்கில் வேலை இல்லை தம்பி. அவ்வளோ நாட முடிஞ்சு. ஓ அப்போ மாட்ட மாட்டேன், இப்போ விழுந்துக்கிட்டு மாட்டுவேன். எக்கோ சார். ஹலோ 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 காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. பச்சரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா பச்சரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. பச்சரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா பச்சரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. பாசமுள்ள ஊரு ஐயா ஊரக்காக சாமி ஐயா. பாசம்
பார பார இன்னும் பேசுது இந்த ஊரே காட்டு வள்ளி போற உன்னை கவனம் போடாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத பச்சேரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா பச்சேரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு பாசத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் மானத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் பாசத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா அவன் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா காட்டு வள்ளி போற உன்னை கவனம் படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத பச்சேரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா பச்சேரி ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா பச்சேரி ஊரு சொன்னா புள்ளி